உங்கள் ஆரோக்கியம் இயல்பானது. கடவுள் நமக்கு கொடுத்த எல்லா ஆர்கானுமே தன்னை தானே சரி பண்ணும். எல்லாமே, நாட் ஓன்லி லிவர். ஆனால் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது லிவர் தான் தன்னை தானே சரி பண்ணிக்கன்ட்டு கிடையாது. எல்லாமே, கண்ணு கூட தன்னை தானே சரி பண்ணிக்கும். நான் வச்சுன்னு கம்னு இல்லை. ஹாஸ்பிட்டல்லாம் எதை வச்சு பிழைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஓய்வு முறையை வச்சு தான் பிழைக்குது. படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல, ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்கும்? பெரிய ஹாஸ்பிட்டலில் என்ன பெட் இருக்கும், ஏசி ரூம் இருக்கும், ஆக்சிஜன் நிறைய இருக்கும். ஆக்சிஜனை நிறைய கன்சியூம் பண்ணி நிம்மதியாக தூங்குனீங்கன்னா உங்கள் உடல் திரும்ப என்ன ஆகிடும்? பழைய பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கு ஏன் பயிற்சி அவசியம் இல்லை. சாதாரணமாக வாசி யோகம்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அங்கே போய் சுவாச பயிற்சி மட்டும் கற்றுக்குன்னு நிம்மதியாக இருக்க கற்றுக்கினீங்கன்னா 100% நோய் நல்லாயிடும். என் பயிற்சி இல்லை, வெறும் வாசி யோகம் மட்டும். அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாடி விட்டுக்கோ, இது எதுவும் சொல்லுவாங்க, வேஷ்டி கட்டிக்கோ, சோறு துண்ணாத, அதை பண்ணாத, மட்டை பண்ணாதேன்னு. இதெல்லாம் எல்லாமே வாசி யோகம் சொல்லித்தரலாம், எனக்கு தெரியாது. அதுவே நல்லாயிடும் அதுலேயே. அப்போனா என் பயிற்சி அதோட விசேஷம். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு? நோய் நல்லா ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் எந்த தப்பு செஞ்சு அந்த நோய் வந்ததுன்னு கண்டுபிடிக்கல. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. நோய் பிரச்சனை இல்லை, நோய் வந்ததுக்கான காரணம் தான் பிரச்சனை. காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நிறுத்தணும். அதர்வைஸ் நோய் நல்லாவாது. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? மருந்து மாத்திரை நோய் அதெல்லாம் கிடையாது நல்லாவதுக்கு காரணம். வாய் நாடணும், அது முதல்ல அது தணிக்கிறதுக்கான. புரியுதா? திருக்குறளில் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுக்கான முதல் என்ன ஆச்சு? அது தணிக்கும். அப்போ தான் அதான் மருத்துவம். சரிங்களா? இப்போ மருத்துவம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஈஸியாக டக்குன்னு எதனா முடிச்சிட முடியுமா? மருந்து ஊற்றி எதனா பண்ண முடியுமா? டயாலிசிஸ் பண்ண முடியுமான்னு. ஒன்ஸ் நீங்கள் டயாலிசிஸ் போயிட்டீங்க அப்படின்னா கிட்னி தன்னை மந்திரம். இவன் வெளியே என்ன பண்ணுவான்? டயாலிசிஸ் பண்ணுவான் அப்படின்னும்போது அதுக்கு தயாராகிடும். எதுக்கு? டயாலிசிஸ் தயாராகிடும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ, முதல்ல மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க, இல்லை வாரத்துக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் டெய்லியெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும். போவோ என்ன செய்யலை நீங்கள்? ஏன் வந்தது, அது எப்படி நிறுத்தணும்னு நீங்கள் பண்ணல. கிட்னி ஃபெயிலர்னு நீங்கள் போனீங்க, கிட்னி பிரச்சனை போனால் தண்ணி குடிக்காதேன்னு ஒரு டாக்டர். ஃபஸ்ட்டு தண்ணி குடித்தா தான் அது சரியாகும். இப்போ ஏன் அதை தண்ணி குடிக்கூடாதுன்னாருன்னா, அது சரியாயிடக்கூடாது. நான் தான் என்ன பண்ணேன், அதில் வேலை செய்யணும். புரிஞ்சிச்சிங்களா? மருந்து மாத்திரை கொடுத்து உங்களை நிரந்தர நோயாளியாகி சப்ஜெக்ட் நீங்கள் அவருக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ பேஷண்ட் இருக்கிறாங்க, அதான் அவர் பணம். தப்பு கிடையாது, அப்படி தான் ஆயிடுச்சு உலகம். அதனால் அப்படி பண்ணுறாரு. ரைட்ராங்கலாம் இல்லை, ஆனால் அது தேவைப்படுது. எனக்கு வேறு வழி இல்லையே, ஓய்வு எடுக்க முடியல. ஏன்னா நிதானம் இல்லை என்கிட்ட. நான் என்ன நினச்சினுக்கிறேன்னா, கடைக்கண்ணு ஓடணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், பிள்ளைங்க பொண்ணுக்கு சேர்த்து வச்சுட்டு ஒரு மனிதன் எவ்வளோ நோயாளியாக இருந்தாலும் சாகும்போது ஆரோக்கியமாக தான் சாகுவான். அது தெரியுமா உங்களுக்கு? கக்காலாம் வெளியே தள்ளுருவான், உச்சாலாம் வந்துடும், எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு உடம்பு ஃப்ரெஷ்ஷாகி தான் போவான். நேச்சுரல் டெத்து. அவனால் அடக்கி வச்சுருந்த அந்த மலம் எப்படி வெளியே வந்தது? அப்போ உடம்புக்கு தெரியுது இனிமேப்பட்டு இங்கே நம்ம உள்ள மனசுக்கு தெரியுது உள்ளே இருக்கு போகிறது இல்லைன்னா, அப்போ சரி பண்ணிட்டு போகுது. புரியுதா? வாழும்போதே சாவு கற்றுக்கினீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வாழ்ந்தீங்கன்னா எப்படி நல்லா ஆகாமல் போவோம்? அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இப்படி கேட்குறீங்களா? நான் இப்படி கேட்குறேன். எப்படி நல்லாக்காமல் இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக? ஏன் நோயோடு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ பயிற்சிகள்லாம் இருக்குது, உணவு முறைகள்லாம் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா சரியாகும். சரியா? அதில் சில பேர்லாம் செய்கிறாங்க. இப்போ சித்த மருத்துவம்லாம் செய்கிறவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க, மருந்தெல்லாம் தருவாங்க. என்ன தப்பு நடக்குதுன்னா, அவங்க கற்றுன்னு செய்கிறாங்களே தவிர ப்ராக்டிஸ் பண்ணி வரல. அவங்க யாரோ சொன்னாங்க, செஞ்சாங்க, கடக்குன்னு அதேமாதிரி செஞ்சுக்கிறாங்க. அவன் மருந்து செய்யறதுக்காக வேண்டிய இது கண்டதை போட்டு ஈச்சி, துத்தநாங்கெல்லாம் போட்டு ஈச்சி செஞ்சு கொடுத்துருவான். அதுவே உங்களுக்கு ஒரு நோயை உண்டாக்கிடும். புரியுதா? நான் சொல்கிறேன், சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுன்னு மனசை ஆரோக்கியமாக வச்சுன்னு என் பயிற்சி பண்ணால் நோய் நல்லாயிடும். சரி, இதுக்கு சுற்றி வலிக்கல. நான் இவ்வளோ பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன், பயிற்சி செஞ்சால் நல்லா ஆகிடும்ட்டு. ஆகாது. ஏன் ஆகாது? பயிற்சி செஞ்சீங்க, சாப்பாடை மாற்றலை, சுற்றிக்கிறவங்க பேச்சை கேட்டீங்க, நல்லாவும். ஏன் கன்ஃபியூஸ் ஆகினுக்கிறீங்க? புரிஞ்சிடுச்சா? கம்முனே இருந்து நல்லா கம்முனு என் பயிற்சியை செஞ்சு நல்லா சாதாரணமாக சாப்பாடெலாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நோய் நல்லாயிடும். வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்கிட்ட பயிற்சி கூட எடுத்துக்குவானா,
எல்லா மாத்திரை மந்தியும் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக தூங்கி கொஞ்சமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து பாருங்க, உடம்புல கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறமா பயிற்சி கற்றுக்கலாம். இந்த சொன்னது கரெக்ட் தான், ரொம்ப சந்தோஷமாக இல்லை, சந்தோஷமான பாட்டுலாம் பாடுவீங்களா? ரொம்ப பிடிச்ச பாட்டுண்ணா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? பார்த்த முதல் நாளே அந்த பாட்டா? உன்னை சீக்கிரம் நல்லாயிடுவீங்க. பாட்டு தானே சொன்னேன்னாக்கா அப்படி இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான ரசிகர்னு ஒன்று இருக்குது, உடனே ஒத்துக்கிற ஆள் நீங்கள். அதனால் அந்த பாட்டு பிடிச்சிக்குது. அந்த பண்பு தான் ஜெயிச்சிடலாம்.